தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக்காவில் மீண்டும் பல முக்கிய முகங்கள் இணைந்திருக்காங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்னு பலரும் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி ஒரு தூய சக்திங்கிறத தாண்டி கொள்கை எதிரியிலிருந்து எப்படி இவங்க ஆள் பிடிக்கிறாங்க அல்லது கட்சியில் இணைத்துக் கொள்கிறாங்கங்கிற விமர்சனத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு புறம் திமுகவில் துரைமுருகன் அப்பட்டமாக புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் இப்போ பெரிய அளவில் பேசப்படுது. அது உண்மையா அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவாக பேசலாம். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை டிடிவி தினகரன் கைப்பற்றுவதற்கு பயங்கர பிரயத்தனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே இந்த வேலைகளை செய்கிறாங்கங்கிற தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரித்தி. என்னண்ணே, ஒவ்வொரு கட்சி தலைமையகத்துலேயும் ஒரு பரபரப்பு போயிட்டே இருக்குது. ஆமாம், இன்னைக்கு அதுவும் வீக்கெண்டு, அதுவும் ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு, சனிக்கிழமை ஆகிட்டா விஜயர்னா ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு தனது வேதனையாக சொல்கிறாரு. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வீக்கெண்டில் அதிமுக பாஜகலேருந்து சேர்ந்துருக்காங்க. அதிமுக பச்சைமால் உரிய மரியாதையும் கேட்ட விஷயங்களை செஞ்சு தரல எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாகவே ஒரு அதிருப்தியில் தான் இருந்திருக்கிறார். எப்போ போகலாம் அப்படின்னு காத்துட்டு கரெக்டாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே சென்னையில் முகாமிட்டு இருந்திருக்கிறார். சில தன்னுடைய ஆதரவாளரோட இங்கே முகாமிட்டு தான் தங்கியிருக்கிறார். எப்போ சேரலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் போய் பனையூரில் போய் அவரும் சேர்ந்துட்டார். அவருடைய ஆதரவாளர்களும் தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இதே போல் விஜயதரணி காங்கிரஸில் எம்எல்ஏவாக, எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அங்கே இருக்குள்ள கட்சிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு காரணமாக அங்கேருந்து பாஜக வந்தாங்க. இப்போ அங்கே பாஜக வேட்பாளராகவும் இருந்து தோல்வியை சந்தித்ததுனால அங்கே இருக்க முடியல, அவங்களால செயல்பட முடியல. ஏன்னா பாஜகவில் சேர்ந்ததுலேருந்து இன்னும் கட்சியில் ஒரு பொறுப்பும் தரல. அவங்க எதிர்பார்த்தது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அதை சொல்லி தான் அங்கே போனாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படலை. அதுவும் 2024 எலெக்ஷன் முன்னாடியே போனாங்க. அவங்க அப்பயும் தரல. ஆனால் இப்போ தான் ஒரு எம்எல்ஏ சீட்டே கொடுக்குறாங்க. இப்போ இனிமேல் எப்போ அவங்க ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ, உங்களுக்காக தான் எம்எல்ஏ பொறுப்புலாம் தூக்கி போட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எந்த உரிய அங்கீகாரமும் தரப்படலை. அங்கே கேட்குறப்ப என்ன சொல்லிச்சு, அண்ணாமலையை தான் ஆட்சிட்டு வந்திருக்கிறாரு. அவரை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மாநில தலைவராக இருக்கும் பொழுது யாராவது சிட்டிங் எம்எல்ஏ ஆட்சிட்டு வந்தால் தனக்கு அங்கே மைலேஜ் கிடைக்கும், மாநில தலைவர் பதவி, டெல்லியில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த அம்மா சிக்கிட்டாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பாஜக ஆட்சிட்டு வந்தது அண்ணாமலை தான். ஆனால் ஆட்சிட்டு வந்ததும் சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு அவர் எதுவுமே கண்டுக்கலை. அந்த விஜயதரணியை அவர் எதுவுமே கண்டுக்கலை. அவங்களும் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. கட்சியில் ஏதாவது மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுங்க, ஏதோ ஒரு பொறுப்பு கொடுங்க, நான் இயங்கணும், அரசியல் இத்தனை நாள் இருந்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் பாஜக அப்போ அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் அதை கண்டுக்கலை, காதில் வாங்கலை. அதுக்கப்புறமும் பெருசாக இன்னும் இவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படலை. அது எலெக்ஷனில் மட்டும்தான் அந்த எம்எல்ஏ சீட்டு தந்துருக்குறாங்க. ஆமாம், அதுவும் பொன் ராதாகிருஷ்ணனை மீறி அவங்களால பெரிய அரசியலும் பண்ண முடியல, அவங்களுக்கான பொறுப்புகளும் பெற முடியல. இதில் அதே மாதிரி கேடி பச்சைமால், அவரும் கன்னியாகுமரியோட எம்எல்ஏவாக இருந்தவர் தான். அங்கே தளவாய் சுந்தரத்துக்கு எதிராக அரசியல் பண்ணவர் தான். எடப்பாடி பழனிசாமியோட சில நேரங்களில் முரண்பாடு ஏற்பட்டு அரசியல் பண்ணவர் தான். ஆனால் இப்போ ஏன் வந்திருக்காரு அப்படின்னா, தாவேக்காவினர் அவங்கள அழைச்சிருக்காங்க. அவருக்கும் வேறு போக்கடம் இல்லை, இந்த மாதிரி பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லைங்கிறதுனாலையும் இந்த முடிவை நோக்கி நகர்ந்திருக்காரு. ரெண்டாவது, இதில் மொத்தமாக பார்த்தோம்னான்னு கன்னியாகுமரியில் இந்த தேர்தலில் தாவேக்கா பெரிய அளவில் ஒன்றுமே சோபிக்க முடியல. பல தொகுதிகள்லையும் அங்கே திமுக அதிமுகங்கிற தாண்டி காங்கிரஸ் பாஜக தான் அதனுடைய கோட்டையாக இருக்குது கன்னியாகுமரியில். ஸோ அதனால் கன்னியாகுமரியை பலப்படுத்துறதுக்கு கன்னியாகுமரியில் ஆல்ரெடி பலமானவங்களை தாவேக்கா தன் பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸும் தாவேக்காவோட தான் கூட்டணியில் இருக்காங்க. அந்த காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறீங்கள அமைச்சராக இருக்கிறார்ல ராஜேஷ்குமார், அவருடைய வெற்றி எதிர்த்தே தாவேக்கா வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்துருக்கிறாரு. அந்த தபால் ஓட்டு மொத்த ஓட்டில் பாதி தான் இருக்காங்க, மீதியில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அன்னைக்கு தினம் என்ன சொன்னாங்கன்னா, இறுதியில் அதை பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அது செய்யவே இல்லை அப்படின்னு தமிழக தேர்தல் ஆணையர், இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே, மாவட்ட தேர்தல் அலுவலர் எல்லாத்துக்குமே ஒரு கடிதம் போட்டிருக்கிறார். அவர் இப்போ காங்கிரஸ்க்கு, அதாவது தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தாலும்
அந்த தாவேக வேட்பாளர் இந்த மனுவை போட்டிருக்கிறார். தேர்தல் வெற்றியில் சந்தேகம் இருக்குது, அவங்க எனக்கு அங்கே தேர்தல் எண்ணிக்கையின் போது நாளன்று எனக்கு கொடுத்த வாக்குறுதியை அங்கே நிறைவேற்றலை, தபால் ஓட்டில் எனக்கு சந்தேகம் இருக்குது, என்னவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கு. இது தாவேக தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா? ஒருவேளை இந்த தீர்ப்புகள்லாம் கொஞ்சம் எதிராக வந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கிறதும் புரியல. என்ன அப்புறம் இதில் நிறைய எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்களும் சேர்ந்துருக்காங்க. இதில் கேடி பச்சைமால் அவரும் அரசு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பலர்கிட்ட பணம் வாங்கினதாக அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அவங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்படி ஊழல் சக்திகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதும், பாஜகவிலிருந்தே நேரடியாக ஆள் பிடிச்சிட்டு வந்ததும் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இது வரைக்கும் அதிமுகவிலிருந்து வந்தாங்க, இவங்க அதிமுக விமர்சிக்கலை, அங்கேருந்து வர்றாங்க, அவங்க ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க, எம்ஜிஆரை கொண்டாடுறாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எப்படி ஆள் வர்றாங்க, அதை எப்படி அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒன்றா தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு அங்கே இருந்த வரைக்கும் அந்த கொள்கையில் இருந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே இருந்த வரைக்கும் அந்த ஊழல் செஞ்சுருக்கலாம், போகலாம் வரலாம், இங்கே வந்ததுக்கப்புறம் திருத்திட்டாங்க அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. நம்ம இதை தான் முதல்வர் சொல்கிறாரு, அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, இவர் பாஜகவினுடைய ஜெராக்ஸா செயல்படுறாரு தாவேகா அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. ரெண்டாவது எனக்கு என்ன சந்தேகம்னா, தாவேகா உண்மையாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான சக்தியாக தான் இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் சந்திக்கிறப்ப அங்கே யாரும் அறிந்த முகங்கள் கிடையாது, அதனால் பெரிய விமர்சனங்களும் கிடையாது, அதனால் பெரிய அளவில் பதவிக்கான போட்டிகளும் கிடையாது. இப்போ பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாமே தாவேகாவை சுற்றி வட்டமிடுது, உள்ளுக்குள்ளே வராங்க, பொறுப்பில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வரவிருக்கக்கூடிய தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல் இது பெரிய பிரச்சனையாக தானே தாவேகாவுக்கு மாறும். இவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும், கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும், இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. தாவேகா ஜெயிச்ச உடனே பொட்டி படிக்க தூக்கிட்டு ஓடின காங்கிரஸ் அன்னைக்கே உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு போதிய இடங்கள் வேணும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களை வச்சு தான் சந்திக்க போனோம் அப்படின்லாம் முதல்ல அப்ளிகேஷன் போட்டு 2100 வரைக்கும் ஃபில் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இது போட்டாங்க. அதுக்கப்புறம் போகிறவங்க எல்லாருமே உள்ளாட்சி 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 இடம்னு சொல்கிறாங்க. இப்போ கூட்டணிக்கு பூரா கொடுத்துட்டு தாவேகா எங்கே நிற்கும்? இல்லை தாவேகாவா முழுமையாக நிற்குமா? இல்லை இனிமேல் இப்போ இது வரைக்கும் இப்போ இன்றைக்கி போனவங்க கூட உள்ளாட்சி தேர்தல் இனிமேல் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ 2029 தான். இதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் எப்போ அண்ணா ஜோஷம் கட்சி தான். ஆனால் எதிர்கட்சிகள் சிலர் சொல்கிறாங்க நடுவில் தேர்தல் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 31 தான். ஆமாம், அப்படி இருக்கும்போது நம்ம நடுவில் கணக்கு பண்ணுறது உள்ளாட்சி தேர்தல் தான். அதை வச்சு தான் எல்லாருமே அங்கே படையெடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அது கணக்கு பண்ண போகிறாங்க? என்ன இது தாவேகா ஏற்கனவே தாவேகாவில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களுக்கும் அவங்க கவனிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எப்படி தாவேகா ஈடு செய்ய போகுதுன்னு தெரியல. இப்போ திமுகவில் அதாவது அதிகாரப்பூர்வமாக பல கட்சிகளும் வெளியே போயிட்டாங்க. இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள்லாம் அதில் மதிமுகவும் ஒன்று. அந்த மதிமுகவும் ஜூன் 27ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறோம், முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இன்றைக்கி வைகோ முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. தாவேகாவினுடைய செயல்பாடுகள் இந்த ஒரு மாதமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் சர்ச்சைக்குரியதாக இல்லையே அப்படின்னு கேட்டால், அதற்கு நாள் மதிமுகவினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் சொன்ன விஷயந்தான் சர்ச்சையானுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஒரு நச்சுப்பாம்பு, ஒரு பசுமாட்டுக்கு தண்ணியை கொடுத்தோம்னா அது பாலை தான் கொடுக்கும், ஆனால் திமுக மாதிரியான நச்சு பாம்புக்கு இப்போ நம்ம பாலே கொடுத்தாலும் அது விஷத்தை தான் கக்கும் அப்படின்னு அவர் ஒரு பயங்கரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போது இவர் தான் நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். அதற்கு பிறகு மதிமுகவினுடைய இளம் முகமாக இருக்கக்கூடிய துரை வைகோ துரதிருஷ்டவசமாக நாங்கள் திமுக சின்னத்தில் நின்றுட்டோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். இதையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மிக விரைவில் மதிமுக தனது முடிவை அறிவிப்பாங்க, திமுகவிட்டிருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா அந்த முடிவாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இல்லை 27ஆம் தேதி தான் அந்த ஒரு முடிவு எடுக்க போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அந்த 2 எம்எல்ஏக்கள் பங்கேற்காதது அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே சொன்னது மதிமுக வெளியேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் அவங்க சொல்கிறது நாங்கள் இன்னமும் இந்த கூட்டணியில் நீடிக்கிறோம், 25ஆம் தேதி தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அதிமுக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வருது. முக்கியமான தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அறிந்த முகங்கள்னு பலரும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது தலைமைக்கு நெருக்கடி ஏற்படுத்துது அப்படிங்கிற இன்னொரு குரலும் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க மத்தியில் எழுது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி தலைமை சரியில்லை, கட்சி தலைமை சரியில்லாதனால தான் இத்தனை பேரும் மாற்று முகாம்களுக்கு போகிறாங்க, அதிமுக சீட்டு கட்டு மாதிரி கலைஞ்சி போகிறத விரும்பலை, நாங்கள் அதற்காக வசீகரமான ஒரு தலைவர் தேவைப்படுறார் அப்படின்னு அதிமுகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் பேசிக்கிறாங்களாம்.
அதற்கு அவங்க சரியான ஆளாக சூஸ் பண்ணுறது டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லப்படுது. டிடிவி தினகரன் சமீப நாட்களாக அதிமுகவை ரொம்ப தாங்கி பிடிக்கிறாரு. கூட்டணின்னு வச்ச பிறகு அவர் எங்கேயுமே அதிமுக எதிராக பேசவே இல்லை. கூட்டணி அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறோம்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து அதிமுகவோட மெர்ஜாக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனாலும் அவரோட எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்காததன் பின்னணியில் இப்படி ஒரு கணக்கு அவரும் போடுறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் அதற்காக ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ண 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தப்போ வந்து எடப்பாடி அவர் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை அனுப்பி பேசுகிறாரு. ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற டிடிவி தினகரன் இந்த மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவாக அந்த காமராஜுங்கிறவர் போனதுக்கப்புறம் அவர் டைரெக்டாக ஆளுநரை பார்க்குறாரு, ஆளுநரை பார்த்து சந்திக்கிறாரு. இது குதிரை பேரன்னு சொல்கிறாரு. ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. அவர் வந்து விலை போயிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த எங்கன்னு தேடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி 1 மணி நேரத்தில் திருப்பி வர்றாரு. அப்போ அப்பயும் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதையும் மீறி அடுத்தது வந்து போயிட்டார் காமராஜ். சட்டசபையிலும் ஆதரித்து பேசினார். அதுக்கப்புறமும் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் டைரெக்டாக சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. இது ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற டிடிவி தினகரன் இவ்வளவும் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. ஆனால் 25 பேர் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்போ இல்லை ஆளுநரை நேரடியாக சந்தித்தோ தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய இயக்கத்தின் கருத்து என்ன அப்படின்னு எடப்பாடி டைரெக்டாக வரல. இந்த மாதிரி இருக்கிறது எப்படி? அவர் எதிர்க்கிறாரு, தாவேக்காவுக்கு போகக்கூடாதுன்னு எதிர்க்கிறாரு. போனவங்களை வந்து கட்சி பதவி விட்டு தூக்குறாரு, வேற ஆளை போடுறாரு. அதெல்லாம் செஞ்சது ரைட்டு. டைரெக்டாக வந்து செய்தியாளர் சந்தித்து இந்த மாதிரி ஓப்பனாக பேசணும். அப்போ தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும், கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது நீக்கும் போதும் எடுத்தங்கவுத்தான் நீக்கிட்டார் அவசரப்பட்டு. இப்போ இவர் பெஞ்சமின் நீக்கிற மாதிரி பெஞ்சமின் மீண்டும் நீக்கினாலும் உங்களை விட்டு எனக்கு போக மனசு இல்லை, சரியானபடி ஒரு விளக்கம் கொடுங்கன்னு சொன்னாலும் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து மற்ற கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு தலைமை தேட வேண்டியது இருக்கா அப்படிங்கிறதும் வருது. இப்போ வேலுமணி திருப்பி உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தாலும் அவருக்கு உள்ள மரியாதை அங்கே இல்லை. அவர் துரோகின்னு சொல்கிறாங்க. வந்தவரை ஏற்றுக்காத மனநிலையும் இருக்குது. அதற்கு பின்னணியில் எடப்பாடி இருப்பாரோங்கிற சந்தேகமும் அவங்களுக்குள்ளலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வசீகரமான ஒரு தலைமை இருந்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். இல்லைனா எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கி கட்டி காப்பாற்றிய இந்த அதிமுக கரைஞ்சு போயிடுங்கிற ஒரு பயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அதனால தான் அவங்க டிடிவி தினகரன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த இவங்களுக்குள்ளே ஒரு பேசி முடிவெடுத்திருக்கிறதாகவும், டிடிவி தினகரன் அதை நோக்கி நகர்வாரா அல்லது அவர் என்ன முடிவு எடுப்பார்? ஏன்னா சசிகலா இதற்காகவே காத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் இதுவரையும் கிடைக்கவே இல்லை. இந்த தேர்தலில் அதிமுக இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னா அதில் ஒரு பெரிய பங்கு வச்சவங்க சசிகலாவும். பல இடங்களில் வேட்பாளர் நிப்பாட்டி அதிமுகவை அவங்களும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்காங்க. டிடிவி தினகரன் மட்டும்தான் தொடர்ந்து பேக் பண்ணிகிட்டே இருக்கார் அதிமுகவை, எடப்பாடி பழனிசாமியை. இதன் பின்னணியில் அதிமுக தொண்டர்களை தன்வயப்படுத்துகிற திட்டமும் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகமும் கூடவே சேர்ந்து இப்போ எல்லாருக்கும் வருது. அதனுடைய நீட்சியாக தான் அதிமுகவினுடைய புதிய பொதுச் செயலாளராக இவர் வருகிறாரா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய முகங்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவாக அணிதிரள்றாங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர் தாவேக்காவை ஆதரிச்சு நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலாங்கிற நம்பிக்கைனாலே ஒழிய முழுமையாக அதிமுக விட்டு வெளியில் போய் தாவேக்காவில் சேரணுங்கிற எண்ணத்தில் அவங்க இல்லை. இப்போவும் அவங்களுக்கு வந்து அதிமுகவில் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த நகர்வுகளும் சாத்தியமாகுமா என்னான்னு தெரியல. அதுக்கான முயற்சிகள் ஆனால் நடக்குது. ஆமாம். இப்போ இங்கே அதிமுக கூடாரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, தாவேக்கா மற்ற கூடாரத்தில் விஜயபாஸ்கர் திமுகவுக்கு வரதா சொன்னாராம். அங்கே இருக்கிற ஒரு திமுக வலுவான ஒருத்தர் வந்து அவர் வந்தால் நான் வெளில போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் இப்போ அவர் திமுக உள்ளேயும் வர முடியாமல் எடப்பாடிட்டையும் போக முடியாமல் தாவேக்காக்கிட்ட போனால் பதவி எம்எல்ஏ பதவி ஏதாவது நாளுக்குமா அதுக்கு சிக்கல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு குழப்பத்தில் இருக்காராம். பேசாமல் இந்த எலெக்ஷன் இப்படியே விட்டுட்டு இப்படியே ஃபேஸ் பண்ணிவிட்டு 2031 முடிவெடுத்துக்கலாங்கிற மனநிலைக்கும் போயிட்டாருங்கிறாங்க. இப்போ அது மாதிரி பார்த்தோம்னா திமுகவுலேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கேன்னு. திமுகவில் துரைமுருகன் பொதுச் செயலாளர் இருக்கார். அவருக்கு வயசாகிடுச்சு. அவரை ஓரம் கட்டிட்டு அவருக்கு பதிலாக ஆராசாவை கொண்டுட்டு வரணும்னு ரொம்ப நாளாக ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதனுடைய அடுத்த கட்டமாக மகளிர் அணி கூட்டத்துக்கு அறிவாலயத்துக்கு வந்த பொழுது இவரை சரியாக உபசரிக்கலை, சரியாக வரவேற்க அங்கே யாருமே இல்லை, அதனால் கோபிச்சுக்கிட்டு இவர் வெளில போயிட்டாருங்கிற ஒரு விமர்சனம் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது. இல்லை, இதை பற்றி நம்ம விசாரிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உடல்நிலை குறைவு காரணமாக அவர் இருக்கிறாரு. முதல்ல மாதிரி வரதில்லை. வந்தவும் உடல்நிலை சரி, எப்போவுமே இந்த மாதிரி வந்தால் உடனே பல நேரங்களில் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, தொற்று ஏதாவது வந்துருங்கிறதுக்காக போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம காரில் ஏறுறப்ப கூட அவர் அதை தான் சொல்கிறார். நான் மாஸ்க் போடாமல் வந்துட்டேன், இதாக இருக்குது, இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க மாதிரி தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அவரை வரவேற்க யாருமே இல்லையே அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது.
தலைவர் பொதுச் செயலாளர்னு கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனில் பொதுச் செயலாளர் இல்லாமலே எப்படி நிகழ்ச்சியை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதும் கூடுதலாக ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் பொதுச் செயலாளர் ஓரங்கட்டுற ஐடியாலாம் இன்னும் ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலின் வந்து பொதுச் செயலாளர் மேலே ரொம்ப மரியாதையாக இருப்பார், ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, அது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறத நாம் இப்போ கேட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. எல்லாரும் எடப்பாடி மேலே குறை சொல்கிறது, இவர் வந்து தோல்வியை பற்றி ஆலோசிக்கவே இல்லை, நிர்வாகிகள்கிட்ட கூட்டி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இன்றைக்கி எதோ பேசியிருக்காங்க. இன்றைக்கி பேசும்போது நமக்கு எதிரி வந்து தாவேக்கா கிடையாது, எப்போவுமே நமக்கு வந்து எதிராக இருக்கிறது திமுக தான், நம்ம அதை வெல்லணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது, சோஷியல் மீடியாவை நம்ம சரியாக கையாளணும், அதுவே நமது தோல்விக்கு மிக முக்கிய காரணம். கடைசி 3 நாள் தான் நமக்கு வந்து தோல்வி வந்து போயிடுச்சு, நம்ம கடைசி 3 நாள் தான் நம்ம வெற்றி வாய்ப்பு எழுந்ததுக்கு காரணம் கடைசி 3 நாள் தான். சோஷியல் மீடியா கையாண்டிருந்தால் வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இனிமேல் தாவேக்கா எந்த வகையில் வென்றதோ அதே வகையில் நாம் போய் அதிமுகவும் வெல்லணும். அதாவது ரீல்ஸ் இதெல்லாம் போட சொல்கிறார். தாவேக்கா அரசில் என்னென்ன தப்பு நடக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ரீல்ஸ் போடுங்க, இன்ஸ்டாவில் போடுங்க, எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இறங்குங்க, ரொம்ப ஆக்டிவாக இருங்க, இந்த அதிமுக அந்த ஐடி விங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்லாம் ஐடியா கொடுத்துருக்குறாரு. இதில் திரும்பி திராவிட இயக்கங்கள் ஏன் இந்த ரீல்ஸ் பின்னாடியே போகிறாங்கன்னு தெரியல. திமுக தலைவர் நம்மளும் இப்போ நீங்களும் இருந்தீங்க, நம்ம கேட்கும்போது சில பேர்கிட்ட அவங்க சில பேர் சொல்கிறது என்னன்னா, தோல்விக்கு பல காரணம், அதில் ஒரு காரணம் தான் இந்த சமூக ஊடகம், மற்றபடி தோல்விக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க இப்போ திமுகவும் சரி, இப்போ இன்றைக்கி பேசின எடப்பாடியும் சரி, ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டாங்கன்னு அந்த ஒரு காரணத்தையே பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நகர்றாங்க. தோல்வியில் அதுவும் ஒரு காரணம் ஒழிய அதுவே தோல்விக்கு காரணம் இல்லை, மற்ற காரணங்களை வந்து ஆராய மாட்டேங்கிறாங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்றாங்கன்னாலும் கூட தொண்டர்களையும் மிஸ்லீட் பண்ணக்கூடாதுல்ல. களத்துல வேற பிரச்சனை இருந்திருக்கு. சோசியல் மீடியாங்கிறது ஒரு விஷயம்தான், ஒரு பிரபல நடிகருங்கிறதுனால அது கை கொடுத்துருக்கலாம், எல்லாருக்கும் அது கை கொடுக்குமாங்கிறது தெரியல. ரெண்டாவது, திமுக தான் எதிரிங்கிறது மறுபடியும் திமுக தங்களை ஏமாத்திக்கிறாங்களோன்னு தோணுது. அவரு பிக்ஸ்டா வந்து உட்காந்துட்டார் ஆட்சியில, முக்கியமான முகமா விஜய் மாறிட்டார், தமிழ்நாட்டோட முதல்வருங்கிற ஒரு அரியணையில ஏறிட்டார். அப்புறம் அவரை தானே எதிர்க்கணும். மறுபடியும் திமுக எதிரி அல்லது திமுகவுக்கு அதிமுக எதிரிங்கிறது இவங்களே தங்களை ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இவங்க தன்னை பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. நம்பர் 2ங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது யார் அப்படிங்கிறது. அதே மாதிரி கடைசி 3 நாள்னு அவர் சொல்கிறது வந்து இந்த OMCல விஜய் பேசினார்ல ஒரு பேச்சு, அதற்கப்புறம் இந்த தேர்தல் மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவரும் சொல்கிறாரு, பலரும் அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் இவர் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குதா அப்படின்னு கேட்டதெல்லாம். கரூர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னா அன்னைய தேதிக்கு தாவேக்காவுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக போயிருக்கும். அப்போ அதையுமே தாவேக்கா கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு கட்சியை இவ்வளோ மோசமாக சிதைக்கணுமாங்கிறது யோசிக்க வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு இருக்கு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக நடத்தின விதம், காங்கிரஸ் நடத்தின விதம் சரின்னு சொல்லி இப்போ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ராகுல் காந்தி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிவன் விஷத்தை விழுகின மாதிரி எதிர்கட்சிகளுடைய அந்த விமர்சனங்களை விழுகிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சிகள் ஒன்றிணைக்கலை அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து பாஜக கட்டமைக்குது. அதே நம்ம வந்து எதிர்கட்சிகளும் சொல்லக்கூடாது, இது வந்து பாஜகவுக்கு சாதகமாக போயிடும், திமுக உட்பட சொல்கிறேன் ஒன்று அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அப்போ திமுக வேணும் அப்படிங்கிறத வந்து ராகுலே நினைக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு திமுக வேணும் பல கட்சிகள் நினைக்கிது, ராகுலும் நினைக்கிறாரு. இங்கே இருக்கிற கிரீஷ் ஓடங்கர்லேருந்து ஜோதிமணிலேருந்து எல்லாருமே அதை சொன்னது தானே திமுக வேணும்னு. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாட்டு நலன் கருதி நாங்கள் நல்ல முடிவு எடுப்போம், ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் இவங்களோட முடிவு. அவங்க திமுக எங்களுக்கு வேணும், ஆனால் திமுகவுக்கு நாங்கள் பயன்பட மாட்டோம் அப்படிங்கிறது திமுக அப்படி ஏற்றுக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, ராகுல் காந்தி சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் விமர்சனத்தையே விஷமாக தான் அவர் பார்க்குறாரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் கூட கிடையாது, அவங்க இந்தியா கூட்டணியில் இவங்க கூட இருக்கிற கட்சிகள் மாநிலங்களில் எதிர்கட்சிகளாக இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, பினராயி விஜயனை போய் என்னை கட்டிப்பிடிக்க சொன்னால் அது என்னால் முடியாது, ஏன்னா நான் நேரடியாக எதிர் அரசியல் பண்ணக்கூடியவங்கிறாரு. அப்போ இடதுசாரிகள் கூடவும் சேர்ந்து பயணிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அது இந்தியா கூட்டணியாக வடிவமாக சொல்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா இப்போ தமிழ்நாட்டு மாதிரி பயன்படுத்திக்குவோம், ஆனால் டெல்லின்னு வரப்ப வந்து எங்க கூட இருங்க, நாங்கள் வந்து ஒன்றியத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி இருக்கு. இந்த படத்தில் செந்தில் சொல்லுவார்ல, இந்த மலையை தூக்கிய மேலே வைங்க, நான் தூக்கி பிடிச்சிக்கிறேன்னு, அது மாதிரி இவங்களெல்லாம் தூக்கி கொண்டாந்து அவர் மேலே வைக்க சொல்கிறாரு.
இந்த வெற்றிங்கிற ஒரு மலையை தூக்கி வந்து மேலே வைங்கிறாரு. ரெண்டாவது பினராயி விஜயன் வந்து ஐடி ரைடு விட்ட பொழுது இடி ரைடு ஆளான போது அவரே சொன்ன விஷயம் ராகுலோட ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் மார்க்சிஸ்டோட பொதுச் செயலாளர் பேபி சொல்லும் பொழுது இப்போ கூட சமீபத்தில் சொல்கிறாரு, எதிர்க்கட்சிகள் மீது ரைடு விட்டு சந்தோஷப்படுறது என்ன மாதிரியான மனநிலை, இவர் வந்து இப்படி இருந்தால் எப்படி கூட்டணி கட்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும்னு அவரும் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தியை எல்லா கட்சியினரும் விமர்சிக்கிறாங்க. மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வராக இருந்த உத்தவ் தாக்கரே, அப்புறம் லலு பிரசாத் யாதவனுடைய மகன்லேருந்து பலருமே, அகிலேஷ் யாதவ் முதற்கொண்டு பலரும் இந்த விமர்சனத்தை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போதான் அவங்க கொஞ்சம் காங்கிரஸை உணர்ந்தாலும் அதை விஷமாக தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அதை விமர்சனமாக பார்க்க தவறுறாங்க அப்படிங்கிறது இதில் கூடுதலாக வரக்கூடிய செய்தியாகவும். பினராயி விஜயன் சொன்னீங்கல்ல, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் அணுகுமுறையும் ராகுல் அணுகுமுறையும் இந்தியா கூட்டணி வலுப்படுத்தலை, இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல இது பல நேரங்களில் பாஜகவுக்கு உதவியாக அமைஞ்சிருக்கு. பிஜேபி நலனுக்கு துணை புரியும் சூழ்நிலையை ராகுல் காந்தி உருவாக்கி வருகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஓகேண்ணா, இதே மாதிரி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்ண்ணா. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.